நாம் எப்படி பிறரிடம் பேச வேண்டும், நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும், வாங்க இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். பேச்சு என்பது கடவுள். சொல் மந்திரம். ஒருவரை பேச்சினால் கொல்லவும் முடியும், வெல்லவும் முடியும், வாழ வைக்கவும் முடியும். பெரியோரிடமோ சிறியோரிடமோ மரியாதையாக பேசுங்கள். மரியாதையை கொடுக்கும்போது அது திரும்ப கிடைக்கும். நம்மில் சிறியவர், நமக்கு கீழே வேலை பார்ப்பவர், நம்மிடம் சம்பளம் வாங்குபவர் என்பதற்காக யாரையும் ஒருமையில் பேசக்கூடாது. அப்படி பேசும்போது அது இன்னொருவரால் பேசியவருக்கு திரும்ப கிடைக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒருவரை விட ஒருவர் வசதியானவராகவே இருப்பார்கள். குத்தலாக பேசுவது, ஜாடையாக பேசுவது நல்லதல்ல. எதையும் நேராக பேசிவிட்டு அதை அப்போதே மறப்பது நல்லது. மகான் காஞ்சி பெரியவர் சொல்வார், பேச்சில் கணக்காக இருந்தால் வாழ்வில் பிரச்சனை குறையும் என்று. எனவே குறைவாக பேச வேண்டும். பணம் இல்லாத ஏழைக்கு முன்னால் நீ சேர்த்து வைத்திருக்கும் செல்வத்தை பெருமையாக பேசாதே. எதுவும் நிரந்தரமல்ல. நோயால் அவதிப்படக்கூடிய ஒருவர் முன்பாக உன் உடல் ஆரோக்கியத்தை சொல்லி அலப்பறை செய்யாதே. ஏதோ காரணத்தால் துக்கத்திலும் துன்பத்திலும் வாடி இருப்போர் முன்பு உன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பற்றி பேசாதே. குழந்தைக்காக ஏங்கு தவித்து கொண்டிருப்போர் முன்பு உன் குழந்தையின் குறும்புகளை சொல்லி பேசாதே. அனாதைகளுக்கு முன்பு உனது குடும்ப உறவுகளை சொல்லி பாஞ்சை கொள்ளாதே. யாரையும் கோபமாக பேசாதே. உங்களுக்கு ஒரு பிரச்சனை நேரும்போது, உங்களை யாருக்கும் புரியாத போது அவர்களுக்கு விளங்க வைத்து பேசாதே. ஏனென்றால் முட்டாள்களிடம் விளக்கம் சொல்வது வீணான பேச்சு. இங்கே மௌன மொழி மட்டுமே நல்லது. திருமூலர் திருமந்திரத்தில் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. இதில் 4வது வரியாக வரக்கூடிய யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்பது அனைவரிடத்தும் நாம் இனிமையாகவும் அன்பாகவும் பேச வேண்டும் என்பதை திருமூலர் வலியுறுத்தியுள்ளார். நம்முடைய பேச்சு ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்குமே ஆனால் அதுதான் இனிமையான பேச்சு. அதையே நாம் வாழ்வில் கடைபிடித்து சிவபெருமானின் அருளை பெறுவோம்.